தாவேகா ஆட்சி வந்த பிறகு மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே போட்ட எந்த பில்லையும் இப்போ உடனடியாக கொடுக்க வேண்டாம். முதல்ல அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாங்களா, முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா திமுக காலத்தில் பண்ணாமல் கூட வேலைக்கு பில்லு போடுவாங்க. அதனால எல்லா பில்லையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி முடிய கொடுக்கணுன்ட்டாங்க. அந்த பீரியடில் டெண்டர் அலோகேட் பண்ணியிருந்தா அது எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில், அது ரீடெண்டர் போடணுன்ட்டாங்க. இப்போ 66 மாவட்ட செயலாளர்களை 103 104க்கு பண்ணியிருக்காங்க. 2ன்னு போட்டால் 234. ஸோ அதற்கு பதிலாக ஏவா வேலுவுக்கு இன்னொரு அடிஷ்னல் மூத்த துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு இவங்களுக்கு மேலே கொடுப்பதாக ஒரு செய்தி போயிட்டுருக்கு. ஸோ KN நேருவுக்கு அவரும் ஏதோ ஒரு சின்ன சிக்கல்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா பட் அவர் பேரில் ஏற்கனவே பல வழக்குகள் FIR போடாமல் இருக்குது. அதில் போடப்பட்ட FIRக்கு இன்னைக்கு வரைக்கும் அன்றைக்கி ஸ்டே வாங்கியிருந்தார். இதை இப்பொழுது இன்னைக்கு ஹைகோர்ட்டில் இப்போ ஜூலை 11 வரைக்கும் வாங்கியிருக்கார். பட் அவருடைய வழக்கில் தான் பார்ட்டி ஃபண்ட் விஷயமும் இருக்குது. ஸோ அது முதல் குடும்பம் வரைக்கும் மாட்டி விடலாம். 3/2 பங்கு கட்சிக்கும் முதல் குடும்பத்துக்கும் என்று சேர்த்து கொடுக்கப்படும். மீதி இவர்கள் ப்ளஸ் இவங்க கட்சிக்கும் செலவு பண்ணணும். 40% இவங்க வச்சுக்கிட்டு ரஃப்லி 20% அமைச்சருக்கும் 20% மீட்டிங்கு மாநாடுகள் கட்சிக்காரர்களுக்கும் கொடுக்கணும். 60% அவங்க கொடுக்கறதுல நான் 20லேருந்து 30 வந்து பர்சனலாகவும் 30% பார்ட்டிக்கு அவங்க கட்சி கூட்டணிகள் அந்த மாதிரி செலவுக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஏவா வேலுவுடைய நெருக்கமான பினாமி என சொல்லப்பட்டவர் ஒருத்தர் ஏற்கனவே கட்சியிலேருந்து விலகி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செக் வைக்கிறதுக்காக செய்யப்பட்டதான்னு தெரியாது. ஸோ இவருக்கு தற்போதைக்கு திமுகவில் மூத்த துணை பொதுச் செயலாளர்னு பதவி கொடுத்து தங்கள் குடும்பத்தின் மீது எதையும் சொல்லாமல் இருப்பதற்கு காப்பாற்றுவதற்கான வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, இதில் வருகிறது கிட்டத்தட்ட அந்த பீரியடில் மாத்திரம் மார்ச் 5லேருந்து ஏப்ரல் மேக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கான இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருவேன், இது கிடைக்கும்னு ஃபைனலைஸ் பண்ண கான்ட்ராக்ட் வந்த உடனே கொடுக்குறேன்னு சொல்லி 2000 கோடிகள் வாங்கி இருப்பதாகவும் அதை திருப்பி கேட்பதாகவும் தகவல் இருக்கிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த முறை நம்ம நேர்காணலில் பேசும்போது ஏவா வேலு ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து தேர்தல் பணத்திற்காக தலைமை குடும்பம் கேட்டிருந்ததா கொடுத்துருந்ததா நம்மளுடைய நேர்காணலில் வந்து பார்த்துருந்தோம். அதை பற்றியுமே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. தற்பொழுது ஏவாவேலுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த முறை வந்து டெண்டர் கொடுத்தவங்க வாங்கினவங்கக்கிட்ட ஏற்பட்டிருக்கதா ஒரு தகவல் வருது. அந்த தகவல் உண்மையா? இல்லை, இப்போ தெளிவாக பத்திரிகையாளர் நடுவில் என்ன வந்திருக்குன்னா, தாவேகா ஆட்சி வந்த பிறகு மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே போட்ட எந்த பில்லையும் இப்போ உடனடியாக கொடுக்க வேண்டாம். முதல்ல அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாங்களா, முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா திமுக காலத்தில் பண்ணாமல் கூட வேலைக்கு பில்லு போடுவாங்க. அதனால எல்லா பில்லையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி முடிய கொடுக்கணுன்ட்டாங்க. அந்த பீரியடில் டெண்டர் அலோகேட் பண்ணியிருந்தா அது எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில், அது ரீடெண்டர் போடணுன்ட்டாங்க. இந்த விதத்தில் மார்ச் 5ஆம் தேதிக்கு பிறகாக மட்டும் 2000 கோடிகள் நெடுஞ்சாலை துறையிலையும் இதுலையும் பொதுப்பணித்துறை அந்த துறைகளில் கொடுக்கப்பட்டு ஏவாவேலுவிடம் கொடுக்கப்பட்டது. அவங்கெல்லாம் இப்போ திருப்பி கொடுங்கன்றாங்க. வேற எதுவும் வேணாம் சார். ஒரு டெண்டர் திருவான்மியூர்லேருந்து கோவளத்திற்கு ஹைரைஸ் அந்த ஒரு ரோடுக்கு மாத்திரம் 2000 கோடி கான்ட்ராக்ட். அது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டதுன்னு தாவேகா சொல்லிட்டாங்க. 2000 கோடிக்கு 10ன்னா 200, 30ன்னா 600 ஆச்சு. அப்போ இது மாதிரி எத்தனை டெண்டர்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது? ஏன்னா ஒரு துறையிலும் திரு புசியானந்த் வந்த அன்னைக்கே சொல்லிட்டார், எல்லாத்தையும் நாங்கள் ரீசெக் பண்ணிட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இப்பொழுது இந்த 2000 கோடிகள் திருப்பி கொடுக்கணும்னா இவருக்கு வேறொரு விதத்தில் ப்ரெஷர் வர, இவற்றிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தாவேகா போகிற மாதிரி யோசிக்கிறேன்னு அவர் ஒரு செய்தியை பரப்பி விட திமுக ரீஅலைன் பண்ணுறதுல இப்போ துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியை உருவாக்கி இவருக்கு கொடுக்கறதாக இருக்காங்க. ஏன்னா துணை பொதுச் செயலாளருங்கிற இடத்துல தான் ஆர் ஆசா இவங்கெல்லாம் இருக்காங்க. இல்லை, பொதுச் செயலாளர்
இப்போ அதுக்கு மேலே மூத்த துணை பொதுச் செயலாளர்னு இவங்க இப்போ துரைமுருகனுக்கு அடுத்த பதவி ஒன்றை இவருக்கு கொடுப்பதாக இப்பொழுது சமாதானம் செய்வதற்கு ஏற்கனவே ஒரு 1000 இப்போ 2000 மாட்டியிருக்கிறதுனால அவருக்கு கொடுத்து சமாதானம் செய்யலான்னு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்தால், ஏன்னா ஏற்கனவே இவர் கட்டின ஒரு பாலம் தண்டராம்பட்டில் பாலமே கட்டி 6 மாதத்தில் அடிச்சுட்டு போச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாவேக்காக்கு போகிறன்னு ஒரு சின்ன நூல் விட்டார். போகிற மாதிரி இருக்க மாட்டார், இனிமேல் அங்கே போனால் பதவியும் கிடைக்காது. பட் கட்சியில் அப்படி ஒன்று பரப்பிட்டார். ஏன்னா பெரும்பாலான அளவில் வட தமிழகத்தில் அவருக்கு கீழே இருக்கிற 41 தொகுதியில் 3 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு பெரிய சிக்கல் இருக்குது. இவர் நம்ம இந்த சைடில் பார்த்தா அதிமுகலையும் சிவி சண்முகம் என்ன சொன்னார், நம்ம ஜெயிச்சதெல்லாம் பாமக போட்ட இதுங்கிற மாதிரி. ஸோ அங்கு 1 இயர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பு நடந்திருக்கு. ஸோ அவருக்கு சிக்கலில் இருக்கிறதுனால மீண்டும் தன் நிதியை செலவு பண்ணக்கூடாது, கட்சிக்கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதுக்காக தாவேக்கா போறன்னே நூல் விட இப்போ அவருக்கு ஏன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் கீழே 6 வருது. இப்போ 6லேருந்து 2 அல்லது 3ன்னு குறைச்சால் அவங்க பதவி மதிப்பு போயிடும். ஸோ இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறேன்னு சொல்லி அப்போ தள்ளி வச்சாச்சு. இப்போ அதை கண்டிப்பாக இப்போ 66 மாவட்ட செயலாளர்களை 103 104க்கு பண்ணியிருக்காங்க. 2ன்னு போட்டால் 234 400 கிட்டத்தட்ட 128 வரும். 104 2லேருந்து 3ன்னு. ஸோ அதற்கு பதிலாக ஏவா வேலூருக்கு இன்னொரு அடிஷ்னல் மூத்த துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு இவங்களுக்கு மேலே கொடுப்பதாக ஒரு செய்தி போயிட்டுருக்கு. ஸோ KN நேருவுக்கு அவரும் ஏதோ ஒரு சின்ன சிக்கல்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பட் அவர் பேரில் ஏற்கனவே பல வழக்குகள் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கு. அதில் போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு ஸ்டே வாங்கியிருந்தார். இதை இப்பொழுது இன்னைக்கு ஹைகோர்ட்டில் இப்போ ஜூலை 11 வரைக்கும் வாங்கியிருக்கார். பட் அவருடைய வழக்கில் தான் பார்ட்டி ஃபண்ட் விஷயமும் இருக்கு. ஸோ அது முதல் குடும்பம் வரைக்கும் மாட்டி விடலாம். ஸோ அதனால ரொம்ப சிக்கலில் இருக்கிறதுனால ஏவாவேலுக்கு பதவி கொடுத்து இப்பொழுதைக்கு முதல் குடும்பம் தன்னை சிக்காமல் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பதவி கொடுத்து சிக்காமல் இருக்குன்னா அப்போ முதல் குடும்பத்துக்கு என்ன சிக்கல் சார்? எந்த கான்ட்ராக்ட் யார் எவ்வளவு வாங்கினாலும் அதில் 2/3 பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி 3/2 பங்கு கட்சிக்கும் முதல் குடும்பத்துக்கும் என்று சேர்த்து கொடுக்கப்படும். மீதி இவர்கள் பிளஸ் இவங்க கட்சிக்கும் செலவு பண்ணணும். 40% இவங்க வச்சுக்கிட்டு ரஃப்லி 20% அமைச்சருக்கும் 20% மீட்டிங்கு மாநாடுகள் கட்சிக்காரர்களுக்கும் கொடுக்கணும். 60% அவங்க கொடுக்கறதுல நான் 20லேருந்து நான் 30 வந்து பர்சனலாகவும் 30% பார்ட்டிக்கு அவங்க கட்சி கூட்டணிகள் அந்த மாதிரி செலவுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதை இவர் போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டி ஃபண்டுங்கிறது பெரிய வார்த்தை. இன்னைக்கு சட்டசபையிலையும் கலாட்டா நடந்திருக்கு. ஸோ எனக்கு வந்ததுல பார்ட்டிக்கு இருக்குன்னு இவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? ஏன்னா இவருடைய உதவியாளர் பினாமி என இவர் ரெய்டு செய்யப்பட்ட கோயம்புத்தூர்ல மீனா கந்தசாமிங்கிறவங்க இப்ப கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. ஸோ ஏவாவேலுடைய நெருக்கமான பினாமி என சொல்லப்பட்டவர் ஒருத்தர் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செக் வைக்கிறதுக்காக செய்யப்பட்டதான்னு தெரியாது. ஸோ இவருக்கு தற்போதைக்கு திமுகவில் மூத்த துணை பொதுச் செயலாளர்னு பதவி கொடுத்து தங்கள் குடும்பத்தின் மீது எதையும் சொல்லாமல் இருப்பதற்கு காப்பாற்றுவதற்கான வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி அந்த 3/2 பங்கு வந்து தலைமை குடும்பத்துக்கு வந்து போகுது. இப்போ இது வந்து பல லட்சம் கோடிகளாக வந்து மாறுது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இவங்கள மாட்டினாங்க அப்படின்னா தலைமை குடும்பம் சிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இது ஓவராலாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை இப்போ இவங்க உண்மையான விசுவாசிகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ரெண்டும் இல்லை. அதாவது இவங்க மாட்டினாலும் கட்சி தான் காப்பாற்றணும். கட்சி டெல்லியில் பேசியோ சரியான இது அட்வொகேட்டை கொடுத்து அந்த மாதிரி ஹெல்ப் வேணும். ஸோ செந்தில் பாலாஜி 458 நாள் உள்ளே இருந்தாலும் எதையும் சொல்லவில்லை. ஸோ அதுக்கு கட்சியும் துணை நின்றது. அதே மாதிரி கட்சி துணை அப்போ ஆட்சி இருந்தது, இப்போ ஆட்சி இல்லை. வித்தியாசம் அதுதான். இருந்தாலும் இவங்க எல்லாருமே தெலுங்கர். இப்போ மாட்டினான்னு வச்சுக்கோங்க, மாற்ற வரைக்கும் அவர் கட்சி அமைச்சர், முன்னாள் அமைச்சர். மாட்டினதுக்கு அப்புறம் அவர் தெலுங்கர், அவர் இப்படி பண்ணார்னு எல்லாரும் உதைக்காம கட்சி பலம் பின்புலம் இருக்கணுங்கிறதுனால கட்சியோடு இணைந்து போகிறது தான் அவங்களுக்கு சேஃப். இல்லைன்னா ரொம்ப சிக்கலில் மாட்டிப்பாங்க. ஏன்னா இப்போ முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் ஜெயிக்கவும் இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள வழக்கெல்லாம் யாரும் உதவி மாட்டாங்க, அவங்க தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நம்ம பொன்முடி வரைக்கும் தான் தெரியும். ஆனால் இதுக்கு மீறி வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் முதலில் தண்டனை பெற்றது திமுகவின் முன்னாள் அமைச்சர் புலவர் கோவிந்தன் ஒருத்தர். அவருடைய குடும்பம் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கு. யாரும் அதை பற்றி பாடல. கோசிமணியுடைய ஒரு மகன்
வெளிநாட்டு ஹவாலா இதில் ஜெயிலில் 8 வருஷம் ஜெயிலில் இருக்கார். ஸோ இது மாதிரி கட்சியிலேருந்து போயிட்டா சிக்கல் வந்துருங்கிறதுனால கட்சியோடு இணைஞ்சிட்டு தான் போவாங்க. அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு இவங்களும் பதவி கொடுக்குறாங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது ஏவாவேலு கான்ட்ராக்டர்னால ஒரு நெருக்கடியில் இருக்காருன்னு சொல்றீங்களா? எவ்வளோ நம்பர்ஸ் வருது சார்? இல்லை, இதில் வருகிறது கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல மாத்திரம் மார்ச் 5லிருந்து ஏப்ரல் மேக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கான இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருவேன், இது கிடைக்கும்னு ஃபைனலைஸ் பண்ண கான்ட்ராக்ட் வந்த உடனே கொடுக்குறேன்னு சொல்லி 2000 கோடிகள் வாங்கி இருப்பதாகவும் அதை திருப்பி கேட்பதாகவும் தகவல் இருக்கிறது. இப்போ அடுத்தாச்சு இவங்க தான் வருவாங்கங்கிற நம்பிக்கையில் இவ்வளோ கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? ஆமாம், ப்ளஸ் முடிச்ச வேலைக்கு கொடுக்கறதும் இருக்கும்ல. அதில் பாதி ஏற்கனவே முடிச்ச வேலைக்கு இருந்து முடிக்காமையே முடிச்ச மாதிரி இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த பாலமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தரமணியில் இந்த இது எல் பெண்டுன்னு சொல்லி போட்டது அதுவே ஆடிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே தார் போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கான்னு ஒன்னொன்னையும் செக் பண்ணி இப்போ நிறுத்தி வச்ச பேமெண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதில் இப்போ நிறுத்தி வச்சது சிலது வந்துருச்சுன்னா கொஞ்சம் குறையலாம், பட் இல்லாட்டியும் குறைஞ்சபட்சம் 2000 கோடின்னு சொல்றாங்க. ஓகே, பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.